60s 70ஸ்ல எம்ஜிஆர் சரோஜா தேவி, 80ஸ்ல கமல்ஹாசன் ஸ்ரீதேவி அந்த வரிசையில இப்போ ஒரு ஜோடி இடம் பெறதுக்காக ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியலங்க. நம்ம விமல் ஓவியா பத்தி தான் சொல்ல வரேன். இவங்க மூணாவதா ஒரு படத்துல சேர்ந்து நடிக்கிறாங்க. ஏற்கனவே களவாணி படம் மூலமா அறிமுகமான ஓவியா விமல் கூட சேர்ந்து அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தர் சி இயக்கின கலகலப்பு படத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ மூணாவதா ஒரு படத்துல நடிக்க போறாங்க. அதுதான் ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு. இந்த படத்துல ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா அறிமுகமாகிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சு அதுக்கப்புறமா இவங்க ஒன்னா மீட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத படமா கொடுத்திருக்காங்க. இத ரவி லல்லன் இயக்குறாரு. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத இவங்க படம் மூலமா காட்ட போறாங்களாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஓவியா கிட்ட எல்லா படங்களையும் அவாய்ட் பண்ணிட்டே வரீங்க, ஏன் விமலுடைய படம் மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிறைய படங்கள் நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா அதுல நல்ல படங்கள் நடிக்கிறது தான் பெரிய விஷயம். நல்ல படங்கள் கிடைச்சா நான் கண்டிப்பா நடிப்பேன், ஹீரோ யாருன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுதான் இதுக்கு ரீசனா, அதுதான் இதுக்கு விடையா, இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது போக போக நமக்கு நியூஸ் வரும்போது தெரியும்.